Teacher, happy retirement. Okay, be happy always and be young always. வணக்கம் டீச்சர், ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். இன்று போல் என்றும் புன்னகையுடன் இளமையாக வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. வணக்கம் டீச்சர், ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். இப்போ இருப்பது போல் என்றும் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். We will miss you. Thank you. ஹாய் டீச்சர், வணக்கம். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டீச்சர். இந்த பள்ளிக்கு வந்த பிறகு நிறைய வேலைகள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். உங்களோட வழிகாட்டலுக்கு நன்றி டீச்சர். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி டீச்சர். நான் இந்த பள்ளியில் குறுகிய காலத்தில் பணியாற்றியிருந்தாலும் நீங்கள் எனக்கு பல வழிகளில் வழிகாட்டியாகவும் உதவியாகவும் இருந்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. வணக்கம் தலைமை ஆசிரியர்களுக்கு. நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க. நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு. இந்த வேலையில் எங்களுக்கும் மனசு ரொம்ப ஒரு கவலை தான், நீங்கள் ரிட்டையர் ஆகிறது. வணக்கம் டீச்சர். பணி நிறை ஓய்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் நலமுடன் வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன். Wishing you a happy and healthy retirement teacher. Hope you will enjoy the next chapter of your life. Selamat bersara cikgu. Semoga cikgu sehat selalu dan sukses. Happy retirement teacher. Wishing you all the best for your new phase of your life. Bye. Happy retirement teacher. Be happy always. Bye teacher. Hi teacher, happy retirement. I will miss you so much. Thank you for your guidance. Teacher, happy retirement. ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. பாய். வணக்கம் டீச்சர். இந்த ஸ்கூலில் நீங்கள் தலைமை ஆசிரியராக இருந்துட்டீங்க, ரிட்டையர் ஆக போகிறீங்க. நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக நல்வாழ்க்கை. வணக்கம் டீச்சர். பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட இனிய நாட்களை செலவழிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். Hi teacher. Happy retirement teacher. Take care teacher. Bye. வாழ்த்துக்கள் ஐயே, மீண்டும் சந்திப்போம். Hai cikgu, selamat bersara, rehat berminda, sihatkan diri selalu. Selamat bersara. வணக்கம் சிஃபு, வணக்கம் மென்தோ. என்னுடைய மென்தோ நீங்கள், என்னுடைய சிஃபு நீங்கள். பல விஷயங்களை உங்களிடம் நான் கற்றுக்கொண்டேன். ஃபைல் சிஸ்டம் சரி, வகுப்பறையில் மாணவர் கற்றல் கற்பித்தல் சரி, மாணவர்களை எப்படி அணுகுவது, மாணவர்களின் பெற்றோர், பாதுகாவலர், அவர்களோடு எப்படி தொடர்பு கொள்வது, அவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எந்த அளவுக்கு குரலை உயர்த்த வேண்டும், இதையெல்லாம் எங்களை சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, எங்ககிட்ட என்ன குறைகள் இருக்குது, அதை களைவதற்கு என்னென்ன பட்டறைகள் நடத்த வேண்டும், பயிலரங்கு நடத்த வேண்டும், இதெல்லாம் செய்து கொடுத்துருக்கீங்க. ஆக உங்களிடம் அந்த 9 வருட காலம் நான் பணியாற்றியுள்ளேன். உங்களுடைய தலைமையில் உண்மையிலே சிறந்த ஒரு தலைமை ஆசிரியர் நீங்கள். அதோடு மட்டுமல்லாமல் வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் எங்களுக்கு ஒரு சிறந்த சகோதரியாக இருந்து வழிகாட்டி இருக்கிறீங்க, அறிவுரைகள் சொல்லியிருக்கீங்க, ஆலோசனைகள் வழங்கியிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயங்களில் நீங்களும் ஒருவர். ஆக உங்களை நான் கட்டாயமாக மறக்க முடியாது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் உங்களை கட்டி பிடிச்சிக்குவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை என் மனதில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதை உங்களுக்கு
இந்த பணி ஓய்வு உண்மையிலேயே ஆசிரியர் சமுதாயத்துக்கு ஒரு இழப்பு தான். இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் நீங்கள் பணி ஓய்வு பெற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கீங்க. ஆக இவ்வளவு காலம் இந்த பத்மாவுக்கு நீங்கள் செய்த உதவிகள், வழிகாட்டல்கள் ஆகிய அனைத்திற்கும் நான் நன்றி மட்டும்தான் டீச்சர் சொல்ல முடியும். இறைவனிடம் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாகவும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கவும் வேண்டுகிறேன். நன்றி டீச்சர். மீண்டும் சந்திப்போம். ஹாய் அம்மா, ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டே அம்மா. நல்லா ரெஸ்ட் பண்ணுங்கள், டேக் கேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். டேக் கேர் அம்மா. ஐ லவ் யூ. பாய். வணக்கம் டீச்சர். நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுடைய பணி ஓய்வு தொடர்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்து காணொலி அனுப்புறது ஒரு பாக்கியம் கிடைச்சதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கீழே ஒரு துணை தலைமை ஆசிரியரை பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஏன்னா தலைமைத்துவம் தொடர்பான பல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்டருந்து கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் எனக்கு இங்கே உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துது. உங்களுடைய பணி ஓய்வு சிறப்பான ஒரு ஓய்வாக உங்களுக்கு அமையணும். எங்களுடைய பணிக்காலம் தொடர்ந்து சிறப்பான முறையில் இருக்கிறது. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பொழுதுமே தேவை. பணியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றாலும் எங்களுடைய பணி தொடர்பான விஷயங்களுக்கு உங்களை கண்டிப்பாக நாங்கள் அணுகுவோம். தொடர்ந்து நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் சார். மீண்டும் உங்களுக்கு பணி ஓய்வு வாழ்த்துக்கள். நன்றி. Hai Cikgu Sabri, apa khabar? Saya nak ucapkan syabas dan tahniah atas majlis saraan Cikgu pada hari ini. Cikgu, saya nak ucapkan terima kasih atas segala tunjuk yang diberikan, utamanya dalam membentuk diri saya sebagai seorang pengajar, ya, dan juga membentuk anak murid saya, dan sekarang saya belajar daripada Cikgu. Terima kasih Cikgu, semoga maju jaya dan sentiasa hidup bahagia bersama kami. Welcome teacher, happy retirement. Enjoy your journey after your retirement. Take care yourself. Thank you. வணக்கம் டீச்சர், உங்களுடைய பணி நிறைவு வாழ்த்துக்கள். ரொம்ப கடினமாக இருக்குது இது சொல்வதற்கு. இன்னும் நீண்ட காலம் உங்களுக்கு கீழே வேலை செய்யணும்னு ஆசை இருந்தது. ஆனால் பணி நிமித்தமாக நான் பள்ளி மாறி வர வேண்டிய ஒரு சூழல். டீச்சர் இப்போ ரொம்ப ஃபேமஸாக பேசினா நீங்களே என்னை பார்த்து சிரிப்பீங்க தான். அதனால அனுபவங்களாகவே பேசுகிறேன் டீச்சர். உங்கள் கீழே வேலை செஞ்சது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் வேலை செஞ்சுருக்கேன். முதல் 1 ஆண்டு கடினமாக இருந்தாலும் அது என்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அதை என்னை நிறைய பண்படுத்துச்சுன்னு இந்த கட்டத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கான நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன் டீச்சர். பணி ஓய்வு என்பது உங்களுக்கு மட்டும்தான். நாங்கள் பணியில் இருக்கும் வரை கண்டிப்பாக நீங்கள் பக்கா ரோஜர் தான் டீச்சர். எங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சேவை தொடர்ந்து எங்கள்கிட்ட இருக்கும்னு நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இம்மை பொழுதுமை நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. என்னை நன்றாக இறைவன் படுத்தினன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இன்று பணி ஓய்வு பெறும் தூராந்துங்கால் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சப்ரி மொய்தீன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 30 ஆண்டு காலம் மேலாக ஆசிரியர் பணியை சிறப்பாக சேவை செய்தமைக்கும் நல்ல தலைமைத்துவத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைமை ஆசிரியை அவர்களுக்கு நோய் நொடியை இன்றி சிறப்பாக வாழவும் தனது குடும்பத்தாருடன் பொழுதை மகிழ்ச்சியாக கழிக்க இறைவன் எல்லா அருளையும் வழங்க வேண்டுகிறேன். மிச்ச பணிகள் இருப்பின் இத்தொழில் உறவு நீடிக்க ஆசிரியர் குழு சார்பாக வேண்டி இவ்வாழ்த்தை கூற வாய்ப்பளித்த பள்ளி ஏற்பாட்டு குழுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் கழகத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அன்புக்கும் உடலுக்கும் தெய்வம் தாயானால் என் அறிவுக்கும் உயிருக்கும் தெய்வம் தமிழாகும். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் தலைமை ஆசிரியை திருமதி சப்ரி மொய்தீன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் எனது இந்த காணொலியையும் ஒரு அங்கமாக இடம்பெற செய்த ஏற்பாட்டு குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்குன்னை அர்ப்பணி என்ற வாசகத்தை நெடுங்காலமாய் கேட்டு வருகின்றோம். நான் உட்பட பிற ஆசிரியர்களுக்கு இவ்வாசகம் பொருந்துமா என்பதை நான் அறியேன். ஆனால் தலைமை ஆசிரியை திருமதி சப்ரி மொய்தீன் அவர்களுக்கு இவ்வாசகம் சால பொருந்தும். ஏனெனில் தமிழுக்காகவும் தமிழ் மாணவர்களுக்காகவும் தமிழ் பள்ளிகளுக்காகவும் இவர் செலவழித்த நேரம் கணக்கில் அடங்கும். நான் இவருடன் பயணித்தது குறுகிய காலம்தான். 4 வருட காலம் தேசிய வகை கம்யூனிங் குரு தமிழ் பள்ளியில்
அவ்வேளை நான் இவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பண்புகள் ஏராளம். இவர் கீழ் வேலை செய்யும் ஆசிரியர்கள் யாவரும் பணித்திறத்தில் மேம்பட வேண்டும் என்பதற்காக சிறந்ததொரு வழிகாட்டியாக விளங்குகின்றார் என்பதை இங்கு நான் ஆணித்தரமாக பதிவிட முடியும். தன்னை போலவே தன் ஆசிரியர்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்ற உன்னத எண்ணம் கொண்டவர் தான் இவர். அதனால்தான் ஆசிரியர்களின் செயல்பாட்டை தன் கட்டுக்குள் கொண்டு வர மாட்டார், அவர்களை சுயமாக இயங்க விடுவார். எனவேதான் ஆசிரியர்கள் வெவ்வேறு துறையில் பிரகாசிக்கின்றனர் இவரால். கல்வி என்பது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை பிறர் கூற கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை நான் கண்டுற்றது தேசிய வகை கம்யூனின் குரு தமிழ் பள்ளியில் தான். அங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவரையும் தன் பிள்ளையாகவே பார்க்கும் பாங்கு இவருக்கே உரியது. அவர் வழியே வந்த ஆசிரியர்களுக்கும் இக்குணமானது சொந்தமானது. ஏனெனில் அரசன் எவ்வழியோ குடியும் அவ்வழியல்லவா? மாணவர்களை போட்டிக்கு பயிற்றுவிப்பதாக இருந்தால் அங்கே முதலில் நிற்பவர் தலைமை ஆசிரியர் திருமதி சப்ரி மொய்தீன் அவர்கள்தான். இவ்வழி இவர் ஆசிரியர்களுக்கு உந்துதலாக இருந்ததோடு இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடராகவும் விளங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழுக்காகவும் தமிழ் பள்ளிகளுக்காகவும் தமிழ் மாணவர்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்த உன்னத ஜீவன் தான் தலைமை ஆசிரியர் திருமதி சப்ரி மொய்தீன் அவர்கள். அவரது அருமை பெருமைகளை இன்றெல்லாம் சொல்லி மாடாது. இந்த உன்னத ஜீவன் இன்று மட்டுமல்ல என்றுமே வாழ்வில் சிறக்க வேண்டும் என்பதற்காக இறையை வேண்டுகின்றேன். தங்க மனத்து பெண்ணே, சிங்க குணத்து கண்ணே, தமிழ் சங்கம் வளர்த்த பெண்ணே, உனக்கு வங்கமும் வழிவிடும் முன்னே. விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பணி ஓய்வு பெறவிருக்கும் டுரியான் துங்கல் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சப்ரி மொய்தீன் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச வாய்ப்பளித்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவரை பற்றி பேச அமைந்த இத்தருணத்தை என்னுடைய பாக்கியமாகவே கருதுகின்றேன். ஆசிரியருடன் இணைந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக நட்பு என்ற உறவின் கீழ் பயணித்து வருகின்றேன். ஆசிரியர் என்னுடைய நெருங்கிய தோழியும் கூட. நம் இன மாணவர்கள், நம் இன சமுதாயம், நம் பள்ளி என்ற உணர்வு அவருடைய இரத்தத்திலே ஊறிப்போன ஒரு விஷயமாகும். கடமை என்று வரும்பொழுது தன் நலம் கருதாது வேலையை செய்பவர், கண்டிப்பானவர், அன்பானவர், தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு தலைமை ஆசிரியர். பள்ளிக்கு நிறைய புகழையும் வெற்றிகளையும் குவித்துள்ளார். ஓய்வு என்பது அவருடைய பணிக்கு மட்டும்தான், ஆனால் அவருடைய சேவைக்கு அல்ல. ஆகவே தமிழ் பள்ளிக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் அவருடைய சேவையை தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருவார் என்று நாம் பெரிதும் எதிர்பார்ப்போம். ஆசிரியர் அவர்கள் தன் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் நீடூழி வாழ வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இவ்வேளையில் ஆசிரியை திருமதி சப்ரி பின்தி மொய்தீன் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஆசிரியராக டுரியான் துங்கால் தமிழ் பள்ளியில் எங்களது நட்பு தொடங்கியது. பின்னர் அவர் தலைமை ஆசிரியரானார். இருந்த போதிலும் நாங்கள் சிறந்த நண்பர்கள். அவரிடம் நான் கற்றுக்கொண்ட பண்புகள் தைரியம், விடாமுயற்சி, அனைத்து பொறுப்புகளையும் முழு ஈடுபாடுடன் செய்தல், முடிவெடுக்கும் திறமை, சிறந்த தலைமைத்துவத்தின் எடுத்துக்காட்டு போன்றவை. தமிழ் பள்ளி, தமிழ் மாணவர்கள் என்ற அர்ப்பணிப்பு உணர்வு போற்றத்தக்கது. இப்பள்ளி அனைத்து ரீதியிலும் சிறந்து விளங்க தூண்டுகோலாக நின்றவர். சிறந்த மற்றும் திறமையாக நிர்வாகி என்று கூறலாம். சிறந்த தேசிய மொழி ஆசிரியரும் கூட. இறுதியாக உங்களின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி ஆசிரியை. ஹாய் டீச்சர், நான் தான் தமிழ் செல்வி. 2002லேருந்து 2007 டுரியான் துங்கால் தமிழ் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி. டீச்சர், உங்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம், ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. என்னை கேட்டால் பெஸ்ட் டீச்சர்னால் அது கண்டிப்பாக நீங்கள் தான். எனக்கு வாய்மொழி படித்து கொடுத்தீங்க.
ஸோ காலையில் காலை ஸ்கூலு, மத்தியானம் ஸ்கூலு, ஸோ நைட்டில் வீட்டில் படித்து கொடுப்பீங்க. ஸோ அப்படிலாம் படித்து இப்போது நாங்கள் ஒரு நல்ல நிலமையில் இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு காரணமும் நீங்களும் டீச்சர். ஸோ இந்த வேலையில் நானும் என்னோடய டீம் மெம்பர்ஸும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் டீச்சர். ஸோ என்றைக்குமே எங்களை மறந்துடாதீங்க. ஆல் த பெஸ்ட் இன் ஃபியூச்சர் டீச்சர். பாய். காலை வணக்கம் டீச்சர். நான் தான் உங்கள் முன்னாள் மாணவன் தேவேந்திர வர்மா பேசுகிறேன். 2002 to 2007 HKT தமிழ் பள்ளி HKT திருவண்ணாமலை தமிழ் பள்ளியில் தான் பயிர்ந்தோம். கண்டிப்பாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீச்சர்னாக்கா நீங்கள். என் சக்ஸஸ்க்கும் சரி, என்னோடய சக நண்பர்களுடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி கண்டிப்பாக நீங்களும் ஒரு முக்கிய ஆளாக தான் இருக்கீங்க. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. பட் எங்களுடைய அகாடமிக்கு கண்டிப்பாக நாங்கள் உங்கள் சேவைக்கு நாங்கள் நன்றி சொல்லி தான் ஆகணும். மிகவும் நன்றி டீச்சர்.